இந்த வாழ்க்கையை நான் இயேசுக்காய் கொடுக்க போறேன். சொல்லுங்க, என் வாழ்க்கையை இயேசுக்காய் கொடுக்க போறேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க, உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நான் பெருசா தீர்மானம் சொல்ல, இன்னைக்கு எடுக்க போறது என்ன, 7 நாள்ல 7 பேர் என்ன பண்ண போறீங்க, விசாரிக்கணும். அது முதல்ல யாரை விசாரிக்கணும், உன் சொந்தத்தை தான் முதல் விசாரிக்கணும். அவங்களுக்கே தெரியாது, இவங்க கால் பண்ணாதவங்க கால் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு விசாரிக்க கத்துக்கொள்ளுங்க. ஒருவரை நீ விசாரிக்கும் பொழுது நீ தேவனாக மாறுகிறாய். அல்லேலூயா. தேவ பிள்ளையாய் மாறுகிறாய். நீ விசாரிக்கும் பொழுது இன்னொருத்தரை நீ விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு நான் பாக்கியவதியா மாறிட்டேன். அல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுங்க, இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு உண்டு, நான் இன்னைக்கு ப்ரொடெக்ட் ஆவேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஏசப்பா பார்த்துப்பேன். ஒரு பிரச்சனை இல்லை, நீ பிரச்சனையோடு இருக்கிற சில தீங்குல நீ அகப்பட்ட. தீங்குனா என்ன, ஏதோ ஒரு இயலாமை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு கெட்ட சூழ்நிலை, ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டி இருக்கலாம். இந்த தீங்குல இருந்து விடுதலை ஆக்கணுமா, நீ விசாரிக்க மட்டும் செஞ்சு பாருங்க. இது ஒரு ட்ரையல். அடுத்த வாரம் நீங்க சாட்சி சொல்வதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். விசேஷமா இருக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், ஆனா அதை செய்யாதபடி இருக்கும். ஒரு வசனத்தை படிச்சிருவோம் கடைசியா. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனும் என்று, யோவான் நீதியும் பரிசுத்தவான் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன்னை கண்டு அநேகர் பயப்படுவாங்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. நீ பாக்கியவானா இருந்தா போதுங்க, உன்னை பார்த்து அநேகர் பயப்படுவாங்க. உன் உதவியெல்லாம் நீ தேடி போத்தல, உன்னை தானாய் தேடி வரும். யோவானுக்கு ஒரு ராஜா உதவி செய்யறான். காரணம், இந்த ஆளு தேவனுக்கு உத்தமமானவன், இவன் பாக்கியவதி என்று. ஆமே. நண்பு பிரியமான ஜனமே, உங்க வாழ்க்கைக்கு நீங்களே தேடி 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 நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கலாம். உங்களை விட்டு 1000 பேர் இழந்து போயிருக்கலாம், பிரிஞ்சு போயிருக்கலாம். அதை பத்தி நீ கவலைப்படாத. இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நான் இயேசுக்காய் கொடுக்க போறேன். சொல்லுங்க, என் வாழ்க்கையை இயேசுக்காய் கொடுக்க போறேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க, உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நான் பெருசா தீர்மானம் சொல்ல, இன்னைக்கு எடுக்க போறது என்ன, 7 நாள்ல 7 பேர் என்ன பண்ண போறீங்க, விசாரிக்கணும். அது முதல்ல யாரை விசாரிக்கணும், உன் சொந்தத்தை தான் முதல் விசாரிக்கணும். அவங்களுக்கே தெரியாது, இவங்க கால் பண்ணாதவங்க கால் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு விசாரிக்க கத்துக்கொள்ளுங்க. ஒருவரை நீ விசாரிக்கும் பொழுது நீ தேவனாக மாறுகிறாய். அல்லேலூயா. தேவ பிள்ளையாய் மாறுகிறாய். நீ விசாரிக்கும் பொழுது இன்னொருத்தரை நீ விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு நான் பாக்கியவதியா மாறிட்டேன். அல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு உண்டு, நான் இன்னைக்கு ப்ரொடெக்ட் ஆவேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஏசப்பா பார்த்துப்பேன். ஒரு பிரச்சனை இல்லை, நீ பிரச்சனையோடு இருக்கிற சில தீங்குல நீ அகப்பட்ட. தீங்குனா என்ன, ஏதோ ஒரு இயலாமை, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு கெட்ட சூழ்நிலை, ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டி இருக்கலாம். இந்த தீங்குல இருந்து விடுதலை ஆக்கணுமா, நீ விசாரிக்க மட்டும் செஞ்சு பாருங்க. இது ஒரு ட்ரையல். அடுத்த வாரம் நீங்க சாட்சி சொல்வதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் இந்த 6 வாரம் ட்ரை பண்றேன், நான் பயங்கர பிரச்சனைல வந்திருக்கிறேன், பயங்கர தீங்குல, பிசாசு தீங்கு வச்சிருக்க அதில் மாட்டியிருக்கேன், கடன் தீங்கு வச்சிருக்க அதில் மாட்டியிருக்கேன், குடும்பத்தில் நான் தீங்குல தான் நிற்கிறேன். இதுல இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி 6-7 நாள் நான் விசாரிக்கிறேன், சொந்தங்களெல்லாம் விசாரிக்கிறேன். நிச்சயமா என் வாழ்க்கையில மாற்றம் வந்தா நான் சாட்சி கொடுக்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க சொல்லி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சொல்றேன், 10 பேர்கிட்ட பேசுறேன்னா 8 பேர் எப்படி இருக்கும், உனக்கு கீழே இருப்பாங்க. அப்ப என்ன நினைச்சுக்கணும், கர்த்தர் என்ன விசேஷமா வச்சுக்கிறார். மீதி 2 பேர்கிட்ட பேசுவேன், அவங்க உன்னை கடுப்பேற்றுவாங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ட்டு. அப்போ என்ன நினைக்கணும்னா, அவங்க மேலே பொறாம கொள்ளக்கூடாது. அதை கேட்குறேன்னா கர்த்தர் அதுக்கு நான் கடந்து போக முடியாக, அதை அனுபவிக்க முடியாக, அதை வாங்க முடியாக. நான் வீடெல்லாம் வாங்கிட்டேன் பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் இப்போதான் வீடு வாங்கணும், சொந்த வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி ஆயிடுச்சுன்னா உன் மைண்ட் இருக்கணும், உனக்கு வாடகையே கட்ட முடியல, உன் மைண்ட் இருக்கணும் ஒரு ஹவுசிங் போடாது ஒன்று வாங்கணும். முயற்சி பண்ணிப்பார், கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். எத்தனை பேர் வாடகை வீடு, ஹவுசிங் போர்டு வாடகை வீடு கட்டுறீங்க? ஆனா அரசாங்கம் சொல்லுதுமா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவசமா வீடு தரேன்ட்டு. நம்ம முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம், அதற்கு உண்டான வாய்ப்புகளும் இழந்து போயிருப்போம். இருக்கிற ஒரு வீடு இருக்கும், சின்ன வீடு, அதுக்கு 10 பேர் அடிச்சுன்னு இருக்கும்.
உண்மைதானே? வீடு கொடுத்தாங்க, அது பெரும்பாக்கத்தில் யார் போய் வாழ்வா? உனக்குன்னு ஒரு வீட்டை கொடுத்துருப்பாரு. ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு இங்கே தான் வேணும்னா இன்னும் நிறைய பேர் விசாரிங்க, நிறைய பேருக்கு ஆறுதலா இருங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு வீட்டை கொடுப்பார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுமே. நீ கிறிஸ்தவனா, உண்மையாவே கிறிஸ்தவனா இருக்கிறன்னா, சொந்த வீடு இல்லைன்னா நீ வார்த்தையில் என்ன பண்ணல, விசுவாசத்துல இல்லைன்னு அர்த்தம். வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நடக்கலன்னு அர்த்தம். அப்போ நான் சொல்ற வார்த்தை உனக்குலாம் எப்படி இருக்கணும்? வெறி வரணும். இல்ல பாஸ்டர் நான் கிறிஸ்தவ பிள்ளை, நம்ம ஐயோ நான் கிறிஸ்தவன் இல்லையா, வெறி வந்து என்ன பண்ணும், நான் வீட்டு வாங்க முயற்சி பண்ணு. கல்லு மண்ணு வணங்குறவங்களா இல்ல ஒரிஜினலா இருக்கிற ஜீவனுள்ள தேவனை வணங்குற பிள்ளைங்க அதை அனுபவிக்கணுமா? நம்ம ஏன் அனுபவிக்கல? தேவ வார்த்தையை விசுவாசிக்கல. கர்த்தரே எனக்கு கொடுப்பார், கூறிய பிச்சை கொடுப்பார், கர்த்தரே உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். தேவன் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், நீ முயற்சி பண்ணினா கர்த்தர் உனக்கு அவர் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. கை தூக்க முயற்சி பண்ணினா போதும், அவர் மீதி இருக்க கரத்துல எடுத்து கொண்டு போவார். நீ தூக்கவே இல்லைன்னா போதும், உன்னை கண்டுக்கவே மாட்டார், உன்னை பிளஸ் பண்றது விரும்ப மாட்டார். முயற்சி பண்ண இன்னைக்கு நீ ஆயத்தமா இருக்கன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, பெரிய ஜாதிகளே மாட்டுவார். நம்மளுக்குள்ள என்ன இருக்கும்னா, நான் ஃபாரின்ல போய் சம்பாதிக்கணும். உன் லைவ்ல பார்க்குற கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போறாரு, உன் இடத்துல யாராவது இடத்துல கொண்டு போய் உன் கண்ணில் காட்டுறாருன்னா ஏதோ நிற்குது, ஏதோ கர்த்தர் செய்ய போறாரு. ஒரு பிள்ளை என்ன பண்ணுவாங்க, சீட்டு போடுவாங்க. அதை நீ கண்ணில் அப்போ கர்த்தர் உன்னை சீட்டு போட வைக்க சொல்றாருன்னு அர்த்தம். ஒரு இடத்துல போய் காட்டுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் போஸ்ட் ஆஃபீஸில் நான் என்ன பண்ணுறேன், பெண்களுக்காக என்ன பண்ணுறேன், சேமிப்பு வைக்கிறேன். எத்தனை பேர் பெண்களுக்காக சேமிப்பில் பண்ணுறீங்க? போஸ்ட் ஆஃபீஸில் பெண்களுக்காக இப்போயே சேமிப்பு பண்ணீங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் என் பிள்ளைக்கு. நீங்கள் சின்னதுலேயே பண்ணீங்கன்னா உன் பிள்ளை கல்யாணத்துக்கு நீ கடன் வாங்க தேவையில்லை, யார் கையில் நிற்க தேவையில்லை. மானியத்தோடு கவர்மெண்ட் உனக்கு சப்போர்ட் பண்ணுது. நமக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருப்போம், டைமே இல்லை, மறந்து போயிட்டேன். ட்ரை பண்ணியிருப்போமா? இருக்க மாட்டோம். அது அந்த டைம் அப்பப்போ பண்ணோன்னா கர்த்தர் நம்மளுக்கு வளர்ச்சி கொடுப்பார். அல்லேலூயா.